வெற்றி வாழ்வு வாழ வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டியது. உங்கள் வாழ்க்கை உங்களை உருவாக்கவா அழிக்கவா? சிலர் எந்த காரியத்தை கொடுத்தாலும் உருவாக்குவார்கள், சிலர் எந்த காரியத்தை கொடுத்தாலும் அழிப்பார்கள். இதில் 4 வகையினர் உள்ளனர். 1, தன்னையும் பிறரையும் உருவாக்குபவர்கள். 2, தன்னையும் பிறரையும் அழிப்பார்கள். 3, தன்னை அழித்து பிறரை உருவாக்குபவர்கள். 4, தன்னை உருவாக்கி பிறரை அழிப்பவர்கள். 1, தன்னையும் பிறரையும் உருவாக்குபவர்கள். இவர்கள் நேர்மறை யோசனை உள்ளவர்கள். தான் உருவானால் தான் பிறரை உருவாக்க முடியும் என்று செயல்படுகிறவர்கள். இவர்கள் செல்லும் இடமெல்லாம் உருவாக்குவார்கள். இவரை சமூகம் தேடும். சின்ன காரியமானாலும் அதை வித்தியாசமாக அழகாக பிரதானம் கொடுத்து சிரத்தை எடுத்து நேரம் செலவழித்து கவனமாக செய்யும் ஆற்றல் மிக்கவர்கள். எதையும் உதாசீனப்படுத்த மாட்டார்கள். குறிக்கோள்கள் உடையவர்கள். அதிக பிரச்சனைகளின் சோதனைகளின் தடைகளின் ஊடே வெற்றிகளை குவிப்பவர்கள். ஒன்றுமே இல்லாத இடத்தில் எல்லாவற்றையும் உருவாக்கும் திறன் கொண்டவர்கள். 2, தன்னையும் பிறரையும் அழிப்பவர்கள். இவர்கள் செல்லும் இடமெல்லாம் ஏற்கனவே அங்கு இருப்பவற்றை வளரவிடாமல் அழிப்பார்கள். புதியதையும் உருவாக்க மாட்டார்கள். தனது வளர்ச்சிக்கும் பிறர் வளர்ச்சிக்கும் முட்டுக்கட்டையிடும் சிந்தனை செயல்களை உடையவர்கள். இவர்கள் பொதுவாக தீமைகளையும் பிரச்சனைகளையும் சோதனைகளையும் எப்போதும் சிந்தனை செய்து பேசிக் கொண்டிருப்பவர்கள். இவர்களுக்கு வைராக்கியம், வீம்பு, தர்க்கம், பழிவாங்குதல், பொறுமையின்மை, ஆத்திர புத்தி, கோல் கேட்பது, எரிச்சல், தாம் என்ன செய்கிறோம் என்று தனக்கே தெரியாத தன்மை, முட்டாள்தனம் போன்ற சுபாவங்கள் காணப்படும். 3, தன்னை அழித்து பிறரை உருவாக்குபவர்கள். இவர்கள் மெழுகு திரியைப் போல் தன்னை உருக வைத்து பிறருக்கு ஒளி கொடுக்கும் நபர்கள். தியாக சிந்தனை அதிகம் இருக்கும். தன்னலமற்றவர்கள். சில தாயும் தகப்பனும் கூலி வேலை செய்து அதிக கஷ்டப்பட்டு குழந்தைகளை மிகவும் நல்ல நிலைமையில் ஆக்குவார்கள். தனக்கென்று எதையும் அடையாமல் பிறரை உருவாக்குபவர்கள். பொதுவாக தியாக சிந்தை பலருக்கு இருக்காது, சிலருக்கே இருக்கும். 4, தன்னை உருவாக்கி பிறரை அழிப்பார்கள். இவர்கள் பொதுவாகவே மனசாட்சி இல்லாதவர்கள். துணிகரம், கொடுங்கோல் தன்மை, தண்டனை கொடுப்பது, சந்தர்ப்பத்துக்கு ஏற்றபடி ஆடுவது, சுயநலம் என்பவை சுபாவங்களாக இருக்கும். இவர்கள் பிறரை அழித்து தன்னை உருவாக்குவார்கள். எங்கு சென்றாலும் பிறரை அடக்க முயற்சி செய்வார்கள். தன்னை விட வேறு ஒருவரும் உயர்ந்து வரக்கூடாது என்று நினைப்பார்கள்.